புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் இயற்கை ஓவியங்கள் தீட்டும் பணியில் பல்கலைக்கழக மாணவர்கள் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி தாவரவியல் பூங்கா கடந்த 1826இல் பிரெஞ்சு ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டது. இங்கு தென்னாப்பிரிக்காவில் வளரும் சிவந்தேனியா மற்றும் மதுரம், மஞ்சள் குன்றை உள்ளிட்ட நூற்றாண்டு கண்ட தாவரங்கள் இருந்தன. தானி புயலின் போது தாவரவியல் பூங்காவில் இருந்த மரங்கள் சின்ன பின்னமாயின. பூங்காவை புனரமைக்க 8.5 கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்தது. இசை அருவி, இயற்கை மையம், கோடை இல்லம், நடைபாதை, சிற்றோட்ட பாதை, ஜப்பானிய மலர் தோட்டம், மரப்பூங்கா, உயரமான புல்தரைகள் அமைக்கும் பணிகள் நடந்து வருகின்றன. குட்டீஸ்களை மகிழ்விக்க பொழுதுபோக்கு விளையாட்டுகளும் உருவாக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் அரியாங்குப்பம் பாரதியார் பல்கலைக்கழக மாணவர்களை கொண்டு இயற்கை ஓவியம் தீட்டும் பணி நடந்து வருகிறது. ஒரு வலுவிழந்து ஒரு அழகு இழந்த இந்த தாவரவியல் பூங்காவை மீண்டும் இந்த புதுச்சேரி அரசு புதுப்பிக்கணும் அப்படின்னுட்டு அவங்க எண்ணம் கொண்டதுனால இந்த ஓவிய மாணவர்களாக எங்களை கூட்டு இந்த இடத்துல இந்த செவுத்துல இயற்கை சம்பந்தப்பட்ட ஓவியங்களை காட்சிப்படுத்த சொன்னாங்க. அதை தான் நாங்கள் ஒரு 15க்கும் மேற்பட்ட மாணவர்களாம் ஒன்று சேர்ந்து நாங்கள் ஒரு 2 நாட்களுக்கு மேலே இதை செஞ்சுக்கிட்டு வரோம். தானே புயலுக்கு அப்புறம் ரொம்ப சீரழிஞ்சு போய் ரொம்ப பேட் கண்டிஷனில் இருந்தது. இது பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி மட்டும் இல்லை, வெளியூர்லேருந்து கூட வராங்க, வெளிநாட்டிலேருந்து கூட வராங்க. இது ரொம்ப ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ். ரொம்ப பழைய மரங்கள்லாம் இருக்குது. வெள்ளக்காரங்க வச்ச காலத்துலேருந்து 100 ஆண்டு மரம்லாம் இருக்குது. ஸோ ரொம்ப சிறப்பான இடம் அது. இது இன்னும் கொஞ்சம் கவர்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நல்லா பண்ணாங்கன்னா நம்ம எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கோடை விடுமுறை துவங்கி உள்ள நிலையில் தாவரவியல் பூங்கா களை கட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.